வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு மகனே, மகளே, ஒரு நாள் இருப்பது போல இன்னொரு நாள் இல்லை. மாறி மாறி பிரச்சனை எப்படி எதிர்கொள்வது என்று சொல்லி ஆதங்கப்படுகிறாய். வாழ்க்கை என்றால் சந்தோஷமும் துக்கமும், நன்மையும் தீமையும், மேன்மையும் தாழ்மையும் எல்லாம் கலந்து வரும். யோபு மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து போனான். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று நன்றி சொன்னார். அதுபோல நாமும் கூட எல்லா நேரத்திலும் நன்மை மட்டுமே வேண்டும் என்று சொல்ல முடியாது. யோபு திரும்ப சொல்லுகிறான், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றார். ஆண்டவர் இன்று எனக்கு தருவது இதுதான் என்று நினைத்து அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனுகூலமான சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணு. எல்லாவற்றையும் ஆளுகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் என்னுடைய கரத்தை பற்றி கொண்டு தைரியமாய் முன்னேறி வா. நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உன்னை நடத்துவேன், உயர்த்துவேன், நன்மைகள் செய்வேன். இன்று நான் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை பாதுகாப்பேன். ஒரு சேதமும் வராது. நீ எல்லா ஆசீர்வாதங்களையும் காண்பாய், கவலைப்படாதே. ஆதார வசனம், இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 16:9.